அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு முதல் புதிய வாய்ப்புகள் வரைக்கும், அதாவது 2025வது ஆண்டு யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பாபா வங்கா கணித்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அவருடைய கணிப்புகள் இணையத்திலையும் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவர்களில் பாபா வங்காவும் ஒருவர். ஆனால் அவருடைய கணிப்புகள் மிகவும் பிரபலமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டுதோறும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணித்திருக்காங்க. இதுவரைக்கும் அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியிருக்கு. பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா 12 வயதில் பார்வையை இழந்திருக்காங்க. ஆனால் பார்வை பறிபோனதுக்கு பிறகும் அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக கூறப்படுது. இவர் இறப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளில் எழுதியிருக்காங்க. இதுவரைக்கும் அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியிருக்கு. அதனால் ஒவ்வொரு வருடமும் பிறப்பதற்கு முன்பாக அந்த ஆண்டில் என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பாபா வங்காவின் கணிப்புகளை அறிய பலரும் ஆர்வமாகவே இருக்காங்க. இன்னும் சில மாதங்களில் 2025வது ஆண்டு பிறக்க போகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய 2025வது ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் என்னவென்று இப்போ நாம் பார்க்கலாம். 2025வது ஆண்டு பிறக்க இன்னும் பார்த்திங்கன்னா சில நாட்கள், சில காலங்கள் அப்படின்னு தான் இருக்குது. அப்படிக்கூடிய நிலையில் 2025வது ஆண்டுக்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அதிகம் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதன்படி 5 ராசிகளை பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கிறதாகவும், அந்த 5 ராசிகளில் பிறந்தவங்க 2025வது ஆண்டில் பணக்காரர்கள் ஆவார்கள் அப்படின்னும் பாபா வங்கா கணித்திருக்கிறதாக கூறப்படுது. அந்த ராசிகள் யாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா அப்படிங்கிறவங்க தீர்க்கதரிசியான ஒரு ஜோதிட கணிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க. இளவரசி டயானாவுடைய மரணம், செர்னோபில்லுடைய பேரழிவு, 2004வது வருடத்தில் ஏற்பட்ட சுனாமி, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய கணிப்புகள் பலவும் நடந்திருக்கு, பிரபலமாகியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவர்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது 5000 வருடத்திற்கும் 5000 வருடம் வரைக்கும் பாபா வங்கா தங்களுடைய கணிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க. அதே மாதிரி நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்கிறவரும் அவருடைய கணிப்புகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா 5000 வருடத்திற்கு அவருடைய கணிப்புகளும் இருக்குது. இவங்க 2 பேருடைய கணிப்புகளும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் ஒத்துப்போகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 100க்கு 95% இவங்களுடைய கணிப்புகள் ஒருமித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம். ஆனால் இவங்க 2 பேருமே வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த தீர்க்கதரிசியாக பார்க்கப்படுறாங்க. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் அவருடைய கணிப்புகள் பலவும் மெய்யாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருங்க ஜோதிட ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சில கணிப்புகள் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்காரர்கள் பற்றிய விவரங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போதும் எந்த ராசிக்காரர்கள் அதிக அளவில் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் ஆவாங்க, இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு ஆண்டின் பிறப்புக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது பிறக்க இருக்கக்கூடிய 2025வது ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் நன்மையான பலன்களையும், குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் மோசமான விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அவங்களுடைய கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மைகளையும் கோடீஸ்வர யோகத்தையும் அனுபவிக்க போகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பிறக்க போகிற இந்த 2025வது ஆண்டில் மேஷராசிக்காரர்கள் நல்ல செல்வ வளத்தை பெறப்போகிறாங்க அப்படின்னும், அவர்களினுடைய கனவுகள் நினைவாகும் அப்படின்னும் பாபா வங்கா கணித்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து தடைகளுமே விலகும் அப்படின்னும், பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க அப்படின்னும் பாபா வங்கா கணித்திருப்பதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் பெருமளவில் சாதகமாக இருக்கிறதுனால அவர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மறைந்து நன்மைகளும் சாதகமான நிலைகளும் அதிக அளவில் உருவாவதற்கான வாய்ப்பு 2025வது ஆண்டில் கிடைக்கப்பெறுமா. அவர்கள் நழுவ விட்ட பலதரப்பட்ட வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய 2025வது ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் 2025வது ஆண்டில் படைப்பாற்றலின் நம்ப முடியாத எழுச்சியை பயன்படுத்துவாங்களாம். வரம்புகளை தாண்டிய தைரியமான இலக்குகளை அடைவாங்களாம். 2025வது ஆண்டு கும்பராசியினரினுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னும் பாபா வங்கா கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இக்காலம் மிகவும் யோகமான காலத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிலைகளில் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் மிகப்பெரிய யோக பலன்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அவர்கள் பல வருட கடின உழைப்புக்கு இக்காலத்தில் பலன் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு பாபா வங்கா கணித்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல திருப்பங்கள், அதிர்ஷ்டங்கள், சுபகாரிய நிகழ்வுகள் கிடைக்கப்பெறுமா. அதே மாதிரி வண்டி வாகன யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டில் மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது. சிறப்பாகவே ஆரோக்கியம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண சுபகாரியங்கள் தள்ளி போனவர்களுக்கு இனிதாக வெற்றிகரமாக மங்களகரமான திருமண சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் அப்படிங்கிறது பல நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பல நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் அப்படின்னும் கடந்த கால முயற்சிகள் அனைத்துமே தற்போது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் பல வெற்றிகளை பெறுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் புதிய வணிக முயற்சிகள், தொழில் முறையில் பல புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம், அதாவது 2025வது வருடம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025வது ஆண்டு ஒரு முக்கிய ஆண்டாகவும் மாற்றங்கள் மிகுந்த ஆண்டாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபாவங்கா கணித்திருக்காங்க. அவர்களினுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்க பெறப்போகிறது. தைரியமான முடிவுகளையும் எடுப்பாங்க அப்படின்னும் வளமான பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் ஆண்டாகவும் 2025வது ஆண்டு அமையும் அப்படின்னும் பாபா வங்கா கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல சுபிக்ஷங்கள், சுபகாரிய நிகழ்வுகள் இவை அனைத்துமே அரங்கேற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இக்காலம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க.